நாம் என்ன பார்க்க போகிறோன்னா செம்ம டேஸ்ட்டாக இந்த மாதிரி மொறுன்னுட்டு சூப்பராக அடை தோசைக்கு மாவு அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளரை வச்சு தான் நம்ம எல்லாம் அளந்து போட போகிறோம். இதுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுகள் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கடலை பருப்பு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். உளுந்து இதுக்கு 1/4 டம்ளர் போதும். இந்த அளவு போட்டால் போதும். பச்சரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஊறினோடனே தோசை சுடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு எதுவும் நம்ம அரைக்கலைன்னா இப்படி ஊற வச்சு அடை தோசை சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல முறுன்னு இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துடலாம். நான் தோசைக்கு அரைச்சிருந்தேன், அதிலே இப்போ இதை அரைக்க போட்டுடலாம். எல்லாத்தையும் இப்போ உள்ளே போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி அரைக்கலாம். எந்த நேரமும் தண்ணி பார்த்து ஊற்றிட்டு இருக்க வேண்டாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா மையாக அரைச்சிடும். இப்போ நல்லா அரைச்சிட்டான்னு பார்க்கலாம். நல்லா அரைச்சிருச்சு. இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ வலிச்சிடலாம். நல்ல ஊறி இருக்கணும். ஊறுறதுக்கு முன்னக்கூட்டியாக அரைக்க போடக்கூடாது. அப்படிலாம் செய்யும்போது அடை தோசை கரெக்டாகவே வராது. இப்போ வலிச்சாச்சு. இப்போ இந்த உரலில் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இந்த தண்ணியும் அப்படியே நம்ம இந்த தோசையில் அப்படியே அந்த அரைச்ச மாவில் ஊற்றிக்கலாம். நல்லா அலசிட்டு இந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு முறி தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு முறி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டுக்கலாம். காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வத்தலை அது கூடயே போட்டு அரைக்கலை. அரைச்சா நல்லா அரைக்காது. முழு வத்தலாக இருக்கும். நல்லா பிச்சு போட்டு மிக்சியில் திரித்து போட்டுடலாம். தேங்காயும் சேர்த்து உள்ளே போட்டு கொஞ்சம் போடலாம். தனியாகவும் இதை திரித்து போடலாம். இப்போ இதனால் திரிச்சிக்கலாம். இந்த மாதிரி திரிச்சிக்கணும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அளவு இருக்கான்னு பாருங்கள். கூட கொஞ்சம் தண்ணி வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்ல நெய்யில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் தோசை. கேஸ் ஆன் பண்ணி தோசை கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெயில் சுட்டால் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம்.
இப்போ மாவை ஊற்றிடலாம். மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடிக்கடி அடை தோசை நல்லா வெந்த உடனே அடிக்கடி மாற்றி மாற்றி போட்டு சுட்டிங்க. இந்த மாதிரி வேகணும். நல்லா வெந்துட்டுனா அழகாக இப்போ மாற்றி போட்டுடலாம். அடிக்கடி மாற்றி மாற்றி போட்டு லைட்டாக எண்ணெய் தெளித்து தோசை சுடும்போது நல்ல மொறு மொறுப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தேங்காய் சட்னி, அவியல் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப மொறு மொறுப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டிஷ் செய்யணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.